சேலம் மாநகரில் இயங்கி வரும் ரீகிரியேட் ஃபியூச்சர் இந்தியா என்ற தனியார் நிதி நிறுவனம் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறியதை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாற்றமடைந்த மக்கள் பணத்தை மீட்டுத் தரக் கோரி கருப்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், எத்தனை பேர் இந்த நிதி நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள்? விவரம். வணக்கம். இரட்டிப்பு தொகை வழங்குவதாக கூறி பணம் கொடுத்து பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கருப்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகர் பகுதியில் ரீகிரியேட் ஃபியூச்சர் இந்தியா என்ற தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வந்த நிலையில் அதில் நிறுவனத்தில் பல்வேறு விளம்பரங்கள் மற்றும் ஏஜென்ட்கள் மூலம் பணம் செலுத்தினால் 2 மடங்கு என அறிவிப்பு வெளியிட்டனர். இதனை நம்பி இந்த ஆசை வார்த்தையை நம்பி ஓமலூர், காடையாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டத்திற்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் இதனை நம்பி பல லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்தனர். இந்த நிலையில் அந்த நிதி நிறுவனம் ஒரு சில தவணைகளை மட்டுமே முறையாக கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த தொகையை திருப்பி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை வழங்கிய நிலையில் இதையடுத்து இந்த ஏஜென்ட் சாந்தி என்பவர் வெள்ளாளப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்டோர் அந்த கருப்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் சமாதான பேச்சு ஏற்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.